ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்க. நான் உங்கள் செஃப் கலீர். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஃபுட் மூமெண்ட்ஸ் 306. ஸோ இன்றைக்கி நம்ம கிச்சனில் பொங்கல், அதாவது பொங்கல் வந்துருச்சுல்ல, அதனால் ஸ்பெஷலாக ஒரு பொங்கல் செஞ்சு உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரிக்கு பொங்கலுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம். இது 2024 வந்துருச்சு இல்லையா? அதாவது நாள் போக எப்படி ஒவ்வொரு பொருள் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த வருஷம் பொங்கல் கொஞ்சம் அப்டேட் வெர்ஷனாக உங்களே ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். எப்போவுமே பொங்கல் எல்லாரும் செய்வாங்க, கொஞ்சம் அந்த அந்த மெத்தடில் செஞ்சுட்டே இருப்பாங்க, பழைய மெத்தடில். இந்த வருஷம் உங்களை புதுசாக ஒரு புது மெத்தட் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர வீடியோ பாருங்கள், சரியா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டியர் வியூவர்ஸ், இதோட தேவைப்பட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். அதாவது அரை கப் பாசிப்பருப்பு வச்சுருக்கேன். வீட்டில் டம்ளர் இருக்கும்ல, எல்லா வீட்டில் டம்ளர் இருக்கும். அதனால் இந்த டம்ளர் வச்சு இன்றைக்கி அளவு காட்ட போகிறோம். அதாவது இந்த டம்ளரில் அரை கப்பு அரை டம்ளர் பாசிப்பருப்பு வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் பச்சை அரிசி வச்சுருக்கேன். அப்புறம் தண்ணிக்கு பதிலாக கரும்பு ஜூஸ் யூஸ் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் ஸ்பெஷலாகும், அதனால் கரும்பு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது ஏலக்காய் விதை, ஒரு 4 ஏலக்காய் உடைச்சி ஏலக்காய் விதை வச்சுருக்கேன். கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் முந்திரி பழம் வச்சுருக்கேன், சரியா? லைட்டாக சால்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் என்னோடய ஃபேவரட் பிராண்ட் ஆர்கேஜி கீ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் எல்லோரும் மண்டை வெல்லம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் மண்டை வெல்லம் யூஸ் பண்ணாமல் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி அதை செய்ய போகிறேன். நாட்டு சர்க்கரை, ரொம்ப பியூரான நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஜெகரி பவுடர் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு அளவு எப்படின்னா, 1 கிளாஸ் பச்சை அரிசி, அரை கிளாஸ் பருப்பு, பாசி பருப்பு, இதே கணக்கை வச்சுக்கோங்க. இந்த ஒரு டம்ளர் பச்சை அரிசி நம்ம போட்டுறோம்னா இதில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும், சரியா? 4 டம்ளர் தண்ணி, அரை டம்ளர் பருப்பு. இதில் 2 டம்ளர் மண்டலம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மண்டலம் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் மண்டலம். அப்படி இல்லைன்னா நான் ஜெகரி பவுடர், அதாவது நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ண போகிறேன். நாட்டு சர்க்கரை 2 டம்ளர். அதுக்கப்புறம் ஒரு 5 லிட்டர் குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ பற்ற வச்சுருவோமா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பருப்பையை நல்லா வறுத்துக்கணும், சரியா? பருப்பு எதமான தீயில நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதாவது கோல்டன் ப்ரௌன் வரக்கூடாது, இது கலர் கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது, லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ பருப்பு கொட்டிடலாம். இது வறுக்கும் போது தீ ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, எதமான ஃபயரில் வறுத்துட்டே இருக்கணும், சரியா? பருப்பு கொட்டின ஒன்று பொங்கல் மணக்க ஆரம்பிச்சாச்சு. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் கடைசி வர, ரொம்ப ஸ்பெஷலாக போகுது பொங்கல். அதாவது பொங்கல்னால ஒரு ஸ்பெஷலான ட்ரெடிஷ்னல் தமிழ் ஃபுட்டு. இது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க. சில ஊரில் பருப்பு சேர்ப்பாங்க, சில ஊரில் பருப்பு சேர்க்காமலே செய்வாங்க, சில ஊரில் மண்டலம் வச்சு செய்வாங்க, சிலவங்க நாட்டு சக்கரை வச்சு செய்வாங்க. அதுவும் வீட்டில் இல்லைன்னா சிலவங்க சீனி ஆட் பண்ணி செய்வாங்க. ஸோ ஒவ்வொரு மெத்தட் ஒரே ஆள் யூஸ் பண்ணுவாங்க. பட்டு என்னோட தெரிஞ்சது பெஸ்ட்டான ட்ரிக் உங்களே சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எப்படி தெரியணும்னா, ஒரு இடம் ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த பருப்பு குக்கரில் ஒட்டாமல் நல்லா குறுகுறுன்னு ஓடிட்டே இருக்கும். தட்டின ஒன்று பாருங்கள், நான் பார்க்குறீங்களா, கிண்டின ஒன்று நல்லா ஸ்பீடாக ஓடிட்டே இருக்கும். அப்போ தெரிஞ்சுக்கணும் இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது ப்ரௌன் கலரில் வரக்கூடாது. ப்ரௌன் கலராக வந்துருச்சுன்னா ஒரு மாதிரி அந்த டேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவர் மாறிடும். அதாவது ஒரு 70 to 80% வாத்தினால ஸ்டாப் பண்ணிட வேண்டியதான். இந்த பாருங்கள், பருப்பு கொட்டுறோம்னா கொஞ்சம் அப்படி சவுண்டு வருது, அப்படின்னா பருப்பு ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம். இந்த நேரம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஒரு பாத்திரத்தில் இது ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணி அந்த அரிசியும் இந்த பருப்பும் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற போடணும், சரியா? 1/2 an hour ஊற போட்டால் தான் அது நம்ம குக் பண்ணும்போது கரெக்டான பதம் கிடைக்கும். சிலவங்க அவசரமாக செஞ்சிருவாங்க, பருப்பு அந்த அரிசியும் ஊற போட மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊற போட்டு டக்குன்னு செய்யணும், சீக்கிரம் முடிச்சிடணும் பார்ப்பாங்க. இது அப்படி ஒரு பாத்திரத்தில் ரிமூவ் பண்ணிடலாம், சரியா? இப்போ அந்த 1 டம்ளர் அரிசி வச்சுருக்கோம்ல, அதை அப்படி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது அப்படியே ஊற போட்டுருவோம் தான். கரெக்டாக 1/2 an hour ஊறணும், சரியா? ஓகே, இது 1/2 an hour ஊறட்டும். ஊறின பிறகு
ஒரு 2-3 வாட்டி நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துடணும். எடுத்துட்டு குக்கரில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சரியா, கொஞ்சம் ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுப்போம். ஸோ டியர் வியூவர்ஸ், அதாவது இந்த அரிசியும் பருப்பும் ஊற போட்டு கிட்டத்தட்ட 1/2 hour ஆகிட்டு இப்போ வந்து இது நல்லா வாஷ் பண்ணி சூப்பராக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் குக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பருப்பு அப்படி போட்டுடலாம். பருப்பும் அரிசியும் நல்லா சூப்பராக ஊறி வச்சு நல்லா ஃபைனாக வாஷ் பண்ணி இதுக்குள்ளே கொட்டியாச்சு. இப்போ வந்து தண்ணிக்கு பதிலாக கரும்பு ஜூஸ் ஸ்பெஷலாக வச்சுருக்கோம். ஏன்னா பொங்கல்னாலே கரும்பு தான். ஸோ இன்றைக்கி கரும்பு ஜூஸ் வச்சு சூப்பராக பொங்கல். சரியா, கரும்பு ஜூஸ் வந்து இந்த டம்ளரில் வந்து 1 டம்ளர் அரிசி இருந்துச்சுல, ஸோ இந்த கரும்பு ஜூஸ் வந்து 4 டம்ளர் நம்ம ஊற்றிக்கணும். அப்போ தான் கரெக்டான பதம் கிடைக்கும். 2 டம்ளரு, 3, 4 டம்ளர் ஊற்றியாச்சு. கொஞ்சம் கரும்பு ஜூஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஊற்றிடுவோம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து ஏலக்காய் விதை வச்சுருக்கோம்ல, 4 ஏலக்காய் விதை இது அப்படி உள்ளே கொட்டிடலாம். சரியா, லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும் இதில். ஏன்னா எப்பவுமே இனிப்பு பொருள் நம்ம செய்கிறோம்னா அது அந்த இனிப்பு தன்மை வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கணும். ஸோ சால்ட் வந்து லைட்டாக 1/4 கரண்டி கூட கொஞ்சம் கம்மியாக சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இது அவ்வளோதான், இதுக்கு வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இது அப்படி மூடலாம். சிலவங்க வந்து இதில் பால் சேர்ப்பாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து இதில் பால் சேர்க்கல, கரும்பு ஜார் வந்து ஊற்றிருக்கோம். இந்த கரும்பு ஜார் வச்சு இன்றைக்கி ஸ்பெஷலாக பொங்கல். ஸோ இது அவ்வளோதான். இது அப்படியே குக் ஆகணும். கரெக்டாக வந்து 3 to 4 விசில் விட்டால் போதும். சரியா, ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஒரு 5 minutesக்குள்ளே எப்படி வர 3 விசில் வந்துடும். அது வர வெயிட் பண்ணுவோம். சரியா, சூப்பர் விசில் வந்துருச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் விசில். ஸோ டியர் வியூவர்ஸ், கரெக்டாக 3 விசில் வந்துட்டு குக்கர் வந்து நவுட்டு வச்சுட்டோம். இப்போ வந்து அந்த சர்க்கரை பாவு ரெடி பண்ணிடுவோம். சர்க்கரை பாவு ரெடி பண்ணுறதுக்கு பேன் பற்ற வச்சாச்சு. நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதில் லைட்டாக தண்ணி விட்டுலாம், ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து அதே நாட்டு சர்க்கரை வந்து இந்த டம்ளர் வச்சுட்டு 2 டம்ளர் நாட்டு சர்க்கரை. சரியா, 2 டம்ளரோட கொஞ்சம் கம்மியாக போடலாம். ஏன்னா ஏற்கனவே அது கரும்பு ஜூஸ் ஊற்றிருக்கோம்ல நம்ம, அதில் கொஞ்சம் இனிப்புத்தன்மை இருக்கும். அதனால் ஒரு 3/4 கப்பு போட்டிருக்கோம். இதில் வந்து தண்ணி எல்லாம் ரொம்ப சேர்க்க வேண்டாம், இல்லைன்னா ஒரு மாதிரி ரொம்ப பொங்கல் வந்து ஒரு மாதிரி ரொம்ப குழுன்னு களி மாதிரி ஆயிரும். ஸோ இதான் கரெக்டான பதம் கிடைக்கும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துனாலே போதும். நான் பாருங்கள், இப்போவுமே நல்லா டார்க்காக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இது அப்படியே பொங்கலில் விட்டால் அந்த பொங்கல் வந்து நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்துடும். இந்த சர்க்கரையில் வந்து லைட்டு உப்பு சேர்த்துக்கணும். இந்த பாருங்கள், 1/4 கரண்டோட கம்மியாக கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே இந்த ஸ்வீட்டோட லைட்டாக சால்ட் ஆட் பண்ணுறோம்னா அந்த டேஸ்ட் காம்பினேஷன் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதை அப்படி ரிமூவ் பண்ணிடுவோம், நவுட்டு வச்சுக்கிறோம். இப்போ வந்து இதே மாதிரி ஒரு பேனு, திரும்ப ஒரு சின்ன பாத்திரம் ஒன்றா ஏற்றிக்கலாம். ஃபயர் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் அப்படி 2 கரண்டி நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஒரு மாதிரி செவுட்டும். இந்த 1 டம்ளர் அரிசி அளவு பொங்கலுக்கு ஒரு 2 கரண்டி நெய் கரெக்டாக இருக்கும். சரியா, இந்த நெய் வந்து சூடாயிருச்சு. இப்போ வந்து இதில் 50 கிராம் முந்திரி, 25 கிராம் கிஸ்மிஸ் பழம். சரியா, கிஸ்மிஸ் பழம் வந்து எப்பவுமே முன்னாடி போட்டுறாதீங்க. தாளிக்கும் போது முதல்ல வந்து முந்திரி போடுங்க. அந்த முந்திரி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரும்போது கிஸ்மிஸ் பழம் ஆட் பண்ணிக்கணும். சரியா, ஃப்ளேம் வந்து எப்பவுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுக்கிட்டிங்கன்னா கரைஞ்சி போயிடும் ஒரு மாதிரியா. ஸோ இந்த முந்திரி வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகட்டும். ப்ரௌன் கலர் ஆகணும்னா அந்த கிஸ்மிஸ் பழத்தை அப்படியே ஆட் பண்ணிடலாம் இதில். சரியா, கிஸ்மிஸ் பழம் எப்பவுமே முந்திரியோட கொஞ்சம் அளவு கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி புளிப்புத்தன்மை வந்துடும் பொங்கலில். இதை பாருங்கள், இது வந்து லைட்டாக இப்போ ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரம் வந்து இந்த கிஸ்மிஸ் பழம் அப்படியே கொட்டிடலாம் அதில். இந்த கிஸ்மிஸ் பழம் ஃப்ரை ஆகிட்டு நல்லா வீங்கி வரும், ஒரு மாதிரி பால் கணக்கு ஃப்ரை ஆகிட்டு அந்த பால் மாதிரி வரும்போது ஆஃப் பண்ணி விட்டுருணும். அவ்வளோதான். இந்த பாருங்கள், கிஸ்மிஸ் பழம் ஒரு மாதிரி பபுள்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரம் வந்து விட்டுறணும். அவ்வளோதான், ஃப்ளேம் ஆஃப் பண்ணி விட்டுறணும். சரியா,
நான் பாருங்கள் நல்லா சூப்பராக பபுள்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிட்டு இதனால் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணி விட்டுறணும். இதான் பர்ஃபெக்டான கண்டிஷன். ஸோ ஓகே, முந்திரி பருப்பு எல்லாம் வறுத்து பாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து குக்கர் வந்து நல்லா நார்மல் ஆகிட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு விசில் வந்துட்டு. இப்போ வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. சரியா, இதை அப்படியே ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ டியர் வியூவர்ஸ், இது வந்து என்ன பாருங்கள், குக்கர் வந்து விசில் நல்லா நார்மல் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பாருங்கள், இது வந்து நல்ல சூப்பரான பர்ஃபெக்டான பதம். இது வந்து ரொம்ப குழையக்கூடாது, இல்லைன்னா ஒரு மாதிரி குழஞ்சி களி மாதிரி ஆயிரும். இது பாருங்கள் பதம் பார்த்தீங்களா, இது கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா சூப்பராக வந்துடும். இந்த அரிசியும் பருப்பும் வந்து எப்பவுமே ரொம்ப களி மாதிரி குழைய விடக்கூடாது, இல்லைன்னா பொங்கலில் ஒரு மாதிரி குழன்னு களி மாதிரி ஆயிரும். கொஞ்சம் அரிசியும் பருப்பும் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கணும். இது வந்து கரெக்டான பதம். என்ன பாருங்கள், குக்கர் வந்து அடியும் பிடிக்கல, இந்த அரிசியும் இந்த பருப்பும் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது, என்ன பார்த்தீங்களா எப்படி இருக்குது, நல்லா சூப்பராக இந்த அரிசியும் பருப்பும் அப்படியே தனித்தனியாக தெரியுது. இந்த நேரம் வந்து கொஞ்சம் அப்படியே கரண்டி வச்சு ப்ரெஷ் பண்ணி விட்டுடலாம். அது ஓகே. இந்த பாவை கரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த பாவை வந்து அப்படியே இதில் ஊற்றிடலாம், மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போவே பாருங்கள் நல்லா டார்க்காக வந்தாச்சு, நல்லா சூப்பராக இருக்குது கலரு. அடுத்தது வந்து இந்த முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்ல நெய்யோட, இதே அப்படியே உள்ளே கொட்டிடலாம். கூடவே ஒரு கரண்டி கீ ஆட் பண்ணிடலாம். அதில் ஒரு கரண்டி எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி நெய் ஆட் பண்ணோம், ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நான் பாருங்கள் இப்போவுமே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஸோ ஓகே டியர் வியூவர்ஸ், நல்லா அருமையான சர்க்கரை பொங்கல் ரெடியாக இருக்குது. அதோட கலர் பார்த்தீங்களா எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதான் பர்ஃபெக்டான மெஷரு. இந்த மாதிரி இருக்கணும் பொங்கல். பார்த்தீங்களா எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது, வேறு லெவல். இந்த வருஷம் பொங்கல் 2024 அப்டேட்டட் பொங்கல். ஸோ மிஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் டைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஸோ ஓகே டியர் வியூவர்ஸ், நல்லா அருமையான கரும்பு ஜார் பொங்கல், நல்லா சுவையான பர்ஃபெக்டாக நல்லா நேச்சுரலாக சூப்பராக தயாராகி ரெடியாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அவங்கள ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனல். இதே மாதிரி அடுத்த அழகான ரெசிபியுடன் உங்களோட சந்திப்போம். அதுவரை ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத், ஹாப்பி பொங்கல்.